இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு கொடுத்த ஐக்கியத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கும் அதிக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். தெய்வீக அன்பின் பல்வேறு தன்மைகளை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். நேற்று சாயங்காலம் படிக்கும்போது எது முக்கியம்னு சொல்லி படித்தோம். தேவனுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவரை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு நாம் நேசிக்க வேண்டும் என்பது. அதே போல ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி என்னுடைய மற்ற சகோதர சகோதரிகளை நேசிப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு காலையில் படிக்கும்போது அன்பிலே தடுமாற்றம், ஆண்டவரை பின்பற்றின சீடனுடைய வாழ்க்கையில் அன்பிலே எவ்விதமாக தடுமாற்றம் வந்தது என்பதை குறித்து படித்தோம். இன்றைக்கு சாயங்காலமும் நாளைக்கு 2 வேதாராய்ச்சியிலையும் இந்த அன்பு மற்ற மனிதர்களிடத்தில் எவ்விதமாக வெளிப்படுகிறது என்பதை குறித்து படிக்கப் போகிறோம். நம்ம கையில் இருக்கக்கூடிய வேத புத்தகத்தில் யாத்ராகமம் 20வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் சொன்னோன்னே நம்ம மனசில் என்ன ஞாபகம் வருது? 10 கற்பனைகள். மனப்பாடமாக உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் வரிசையாக சொல்லிடுவீங்க. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதலாவது கற்பனை. கடைசி கற்பனை என்ன? இச்சியாதிருப்பாயாக. இந்த கற்பனைகள் ஓகே. இப்போ இந்த 10 கற்பனைகளில் எத்தனை கற்பனைகள் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை குறித்தது? எத்தனை கற்பனைகள் மனிதனுக்கும் உள்ள உறவை குறித்தது? அண்ணா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. 4 கற்பனைகள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை குறித்தது. மற்ற 6 கற்பனைகள் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை குறித்திருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளை ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், தேவனுடைய அன்பு என்று சொல்லும்போது அன்பு நம்முடைய உறவுகளிலே வெளிப்பட வேண்டும். உறவுகளிலே உன்னதமான அன்பு. இன்றைக்கு சாயங்காலம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு என்றைக்குமே இல்லாத அளவுக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவுல பயங்கர சிக்கல் இருக்கு. அதைவிட இன்னும் அதிகமான சிக்கலான காரியம் என்னன்னா, மனிதர்களுக்கும் இடையே உள்ள உறவு சிக்கல்கள் அதிகம். அநேக நேரங்களில் வெளியே சொல்வதில்லை, ஆனால் மனதின் ஆழத்தில் அநேக பிரச்சனைகளோடு நாம் கடந்து செல்கிறோம். வேதனையோடு, கண்ணீரோடு நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உறவுகள் எல்லாவற்றிலேயும் வெளிப்பட வேண்டும். இன்னொரு பகுதிக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 13வது அதிகாரம் நமக்கு மனப்பாடமாக தெரிந்த அதிகாரம். அதில் ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். மனுஷர் பாஷை. அடுத்து என்ன பாஷை? தூதர் பாஷை. அது என்ன தூதர் பாஷை? ஒரு சிலர் சொல்றாங்க நம்ம சபைகள்லாம் அது எது கிடையாது, தூதர் பாஷையெல்லாம் கிடையாது. எந்த திருச்சபைகளில் அந்நிய பாஷை பேசுகிறார்களோ அது என்ன பாஷை? தூதர் பாஷை. ஒருவர் விதமாக சொன்னார், சாதாரண தமிழ் மொழியில் அல்லது ஆங்கிலத்தில், தெலுங்குல மனிதர் பேசக்கூடிய மொழி மூலமாக பேசினா யாருக்கு புரியுமா? பிசாசுக்கு புரியுமா? அதனால நம்ம பேசும்போது பிசாசு அதை தடுத்து நிறுத்தி விடுவான். அதனால மனிதர்களுக்கு புரியாத, பிசாசுக்கு புரியாத ஒரு பாஷை என்ன பாஷை? நீங்க சிரிக்கிறத வச்சே புரியுது. தூதர் பாஷை. எங்கேயா பைபிள்ல இருக்கு? அண்ணன் சொல்றாங்க 2 பேருமே தூதர் தானே. அதை எந்த தூதர்ல இருந்து பேசுறாங்கன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஓகே, தூதர் பாஷைன்றது பொதுவாக வேதாகமத்து மொழி நடையை நீங்க படிச்சீங்கன்னா சர்காஸ்டிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சர்காஸ்டிக் லாங்குவேஜ்னா, கிளாஸில் ஒன்றுமே படிக்காத ஒரு மாணவன் சொல்கிறான், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னா சார் என்ன சொல்லுவார்? ஃபஸ்ட் ரேங்க் இல்லைடா, அதுக்கு மேலேயே நீ எடுப்பேன்னுவார். என்ன அர்த்தம்?
கேலியாக சொல்வது. கொரிந்து திருச்சபையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா முதல் வசனம் இவ்விதமாக ஆரம்பிக்கிறது. புறஜாதிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரம் உங்களுக்குள்ள இருக்கு. ஒருவன் தன்னுடைய தகப்பனின் மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானேன்னு சொல்றார். ஆனால் இந்த கொரிந்து திருச்சபையில் எது அதிகமாக இருந்தது? ஆவிக்குரிய வரங்கள் இருந்தது. வரங்களை முக்கியப்படுத்தக்கூடிய மக்கள் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தவில்லை, ஆண்டவருடைய ஆவியின் கனியை முக்கியப்படுத்தவில்லை. உறவுகள்ல பயங்கர சிக்கல் இருந்துச்சு. பவுல் சென்று ஆரம்பித்த திருச்சபை கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லிட்டாங்க? பவுல் அப்போஸ்தலரே கிடையாது, அவர் ஊழியரே கிடையாது. அவரை பார்த்தாலே உருவமே என்ன செய்யல, நல்லா இல்லை, குட்டையா இருக்கார், கருப்பா இருக்கார். இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரர்னா பயங்கர டாப்பா கோட் சூட் போட்டு பார்க்கவே என்ன செய்யலாம், கவர்ச்சிகரமாக இருக்கலாம். இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்துறாங்கல்ல. ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டேன், கவர்ச்சி நாயகனே. எங்கேயா கண்டுபிடிச்சாங்க? சரியா? அவர் கர்த்தர், அவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கணும். அவ்விதமாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் கொரிந்து திருச்சபைக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பம். பவுலை சேர்ந்தவர்கள், அப்பல்லோவை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், அவரை சேர்ந்தவர்கள், இவரை சேர்ந்தவர்கள் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர சண்டை. அந்த திருச்சபைக்கு பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து விவரமாக எழுதுறார். ஆவிக்குரிய வரங்கள் முக்கியமானது இல்லையா? முக்கியமானது. ஏன்? திருச்சபை கட்டப்படுவதற்கு, தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு ஆவிக்குரிய வரங்கள் முக்கியமானது. வரத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கிறாரே தவிர வரத்தை வைத்து மனிதர்களை பிரிப்பதற்காக கொடுக்கவில்லை. சொல்லிட்டு வரங்கள்லாம் முக்கியம். அடுத்து இதை முடித்துவிட்டு என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 31ஆம் வசனம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வரங்கள் முக்கியமானது, அதைவிட மேன்மையான ஒரு வழி முக்கியமானதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். உங்களுக்கு பல்வேறு பாஷைகளை பேசக்கூடிய தாளந்துகள் இருந்தாலும் அன்பு இராவிட்டால் சத்தம் போடக்கூடிய ஒரு வாத்திய கருவியை போல இருப்பீர்கள். இப்போ இந்த மைக் நம்மளை பார்த்து உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொன்னால் அந்த மைக் யாராவது கட்டி பிடிச்சி ஆமா நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவோமா? காரணம் என்னது? உயிரற்ற ஒரு கருவி. நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வயலினாக இருக்கலாம், கீபோர்டாக இருக்கலாம், கிட்டாராக இருக்கலாம், அதிலிருந்து வரக்கூடிய இசை ஒருவேளை நம்முடைய இருதயத்தை மயக்கக்கூடிய இசையாக இருக்கலாம். ஆகவே அந்த கிட்டாரை கட்டி பிடிச்சி என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாய்ன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். காரணம் அது உயிரற்ற ஒரு வாத்தியம். அதே போல அன்பு இல்லாதபடிக்கு நாம் வெளிப்படுத்தக்கூடிய தாளந்துகள் அனைத்தும் உயிரற்றவை. என்ன அர்த்தம்? யாரையும் தொட முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆண்டவர் உலகத்தை தொடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய காரியம் அவருடைய அன்பு. அவருடைய அன்பை நம் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் இவ்விதமான ஒரு கவிதையை எழுதியிருந்தால், அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு பத்திரிகை அந்த டைமில் வெளியிட்டாங்க. வாரம் மாதத்துக்கு ஒரு தடவை வரும். அதில் ஆங்கிலத்தில் ஒரு கவிதை எழுதியிருந்தால். என்ன கவிதை? இயேசு கிறிஸ்துவுக்கு கண்கள் இல்லை, உன் கண்கள் மூலமாக பார்க்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு காதுகள் இல்லை, உன் செவிகள் மூலமாக கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கைகள் இல்லை, உன் கைகள் மூலமாக உதவ வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கால்கள் இல்லை, உன் கால்கள் மூலமாக தேவையுள்ள மக்களுடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு கற்பனையான கவிதை, ஆனால் அதில் கருத்து உண்டு. என்ன கருத்து? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சந்திக்க வேண்டுமானால், தன்னுடைய அன்பை சமுதாயத்துக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் யார் மூலமாக வெளிப்படுத்துவார்? நம் மூலமாக தான் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு இதை விட, தாளந்துகளை விட அன்பு முக்கியமானதுன்னு சொல்லுகிறார். அடுத்த வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை.
ஒரு திருச்சபையில் ஆராதனை ஆரம்பிக்க போச்சு. வெளியே 2 பேருக்கு பயங்கர சண்டை, 2 விசுவாசிகளுக்கு. உண்மையான விசுவாசியா போலி விசுவாசியான்னு சொல்லி தெரியல. கட்டி பிடிச்சி சண்டையை போட்டாங்க. சண்டை போட்டோன்னே கோயிலுக்கு மணி அடித்தாங்க. அடித்தவொன்னே அவர் இவரை பார்த்து சொன்னார், ஆலய ஆராதனை ஆரம்பிக்குது, ஆராதனை முடிச்சுட்டு வந்து ஒன்று என்ன செய்கிறேன், கவனிச்சுக்கிறேன். எவ்வளோ பெரிய அன்பு இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாள் ஒரு திருவிருந்து ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. முன்னுக்கு வந்து போதகர் எல்லா திருவிருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒருத்தர் வேகமாக வந்து முழங்கால் போட்டார். அவர் பக்கத்தில் ஒருத்தர் முழங்கால் போட்டு அவர் எழுப்பி போயிட்டார். ஏன்? அவன் பக்கத்தில் உட்காந்து நான் கம்யூனியன் எடுப்பனா, அவன் பருகின அந்த கப்பில் நான் பருகுவனா, நான் யாரு? எவ்வளோ அன்பு இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இடத்துல சொல்றாரு, தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து எல்லாவற்றையும் அறிந்தாலும், தீர்க்க தரிசன வரம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் வெளிப்படுத்துவது. எதிர்காலத்தை மாத்திரம் சொல்றது கிடையாது. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் இப்போ அந்த இயர் எண்டில் நம்ம நெருங்கிட்டோம். சில மக்கள் என்ன காத்திருக்காங்க, 2023 ஆண்டில் சென்னையிலே வெள்ளம், மழையே பெய்யாதுன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம், 2 ஆண்டுகள் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் காயல்பட்டினத்திலையும் சாத்தாங்குளத்திலையும் என்ன பெஞ்சிருச்சு. தூத்துக்குடி மாவட்டமே அப்படியே மூழ்கிருச்சு. அடுத்த ஆண்டு என்ன நடக்குமோ என்பது நமக்கு பயம். அப்போ யாராவது ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிறாங்கல்ல, இந்தியாவில் தமிழ்நாட்டில் 2 பேர் சொல்கிறாங்க. ஒருவர் தான் பெரிய தீர்க்கதரிசி என்றார், அடுத்தவர் 2வதுன்றார். எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. டிகிரி போடுற மாதிரி பேரை போட்டு பின்னாடி போட்டுக்கிறாங்க. சரி, அது உண்மையா பொய்யான்னு அதுக்குள்ளே போக வேண்டாம், உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய், ஐயா ஜோம் பண்ணி கர்த்தர் எங்களுக்கு 2023 ஆண்டு எவ்விதமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுங்க ஐயா. அவங்க என்ன சொல்லுவாங்க, 2023 ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டு, உங்களுக்கு தேவன் வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். நமக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கும். வேதனையோடு தேவையோடு ஒரு இடத்துல போய் நிற்கும் போது ஆறுதலா 4 வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் வந்திருக்கக்கூடிய பின்னணியும் மற்ற பின்னணியும், கிறிஸ்துவை அறியாத பின்னணியும். அந்த மத பின்னணியத்தில் என்ன வச்சிருக்காங்க, தங்களுடைய எதிர்காலத்தை கணிப்பதற்காக ஒரு சிலர்கிட்ட குறிசொல் கேட்கக்கூடிய பழக்கம் உண்டு. இதே மூட நம்பிக்கை கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் வேரூன்றி விட்டது. கர்த்தர் அவருடைய இதய துடிப்புகளை எழுதி நம்ம கையில வார்த்தையாக கொடுத்திருக்கிறார். தேவனோடு உறவுள்ள ஒரு மனிதன் வேறு ஒரு மனிதனுடைய துணையோடு எதிர்காலத்தை கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்த மாட்டார், வெளிப்படுத்துவார். நான் இல்லைன்னு சொல்ல. இவ்விதமாக பொதுவாக நடக்காத காரியங்களை கற்பனையாக சொல்வது தீர்க்க தரிசனம்னு சொல்லி யோசிக்காதுங்க. இதில் போட்டிருக்கு, தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அடைந்தாலும், அடுத்து மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை. ஐ ஆம் நத்திங். என்ன தெரியுமா சொல்றாரு, எல்லாம் நீங்க செஞ்சாலும், உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாலும் சரி, அல்லது பயங்கர விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, விசுவாசமாகிய வரம் இருந்தாலும் சரி, அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 3ஆம் வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. என் உயிரையே நான் கொடுத்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்தாலும், அன்பு இல்லாமல் இவை எல்லாவற்றையும் செய்ய முடியும். அது எப்படி முடியும்? நமக்கு தெரியும் எது நம்மை உந்தி தள்ளுகிறது என்பது தெரியும். அப்போ 10 கற்பனைகளை படிக்கும் போது தேவனோடு உள்ள உறவு, மனிதனோடு உள்ள உறவு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கொரிந்தியரில் பவுல் எழுதும்போது வரங்களை குறித்து எழுதி முடித்துவிட்டு எது முக்கியம் சொல்லும் போது, வரங்கள் எல்லாம் அன்பின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும், உறவுகள் அன்பின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும். அப்போ அன்பு என்னுடைய உறவுகளிலே வெளிப்படாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இந்த ஆண்டை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 2023 ஆண்டுல நான் ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறேன், மற்றவர்களை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறேன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அன்பின் இலக்கணமாக பழைய ஏற்பாட்டில் திகழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து வேகமாக நம்ம படித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம். ஆதியாகமம்
37வது அதிகாரம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. பழைய ஏற்பாட்டில் வாலிபர்களுக்கு, மற்றவர்களுக்கு அதிக சவாலான ஒரு வாலிபன் யார்? யோசேப்பு. 37வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆதியாகமத்தில் முதலாவது மூதாதையராக அறிமுகப்படுத்தப்படுவது ஆபிரகாம். அடுத்தது யாரு? ஈசாக்கு. அடுத்தது யாக்கோபு. அடுத்து யாக்கோபுடைய மூத்த மகன் யார்? ரூபன். ஆனால் ரூபன் அறிமுகப்படுத்தப்படல. யாரை குறித்து அதிகமாக வேதாகமம் சொல்லுகிறதுனா யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகமம் முழுசும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரத்திலிருந்து 25வது அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமை குறித்து பேசுகிறது. ஆபிரகாமுக்கு அடுத்தபடியாக அதிகமான பக்கங்களை நிரப்புவது யாருன்னா யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கை 37வது அதிகாரத்தில் இருக்கு. 39வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் இருக்கு. ஆதியாகமத்துடைய முக்கியமான பங்கு வகிப்பது ஒன்று ஆபிரகாம், 2வது யோசேப்பு. காரணம், யோசேப்புடைய வாழ்க்கை எல்லா பகுதிகளிலேயும் அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில் பல்வேறு உறவுகளில் எவ்விதமாக செயல்பட்டார் என்பதை நம்ம படிக்கலாம். இந்த இடத்துல எப்படி ஆரம்பிக்குதுன்னா 17 வயது வாலிபன். 17 வயசுனா என்ன படிக்கிற வயசு? இங்கே 17 இயர்ஸ் தம்பிமார் தங்கச்சிமார் இருக்கீங்களா? 12th படிக்கிற வயசு, 11th அல்லது 12th படிக்கக்கூடிய ஒரு வயது, சின்ன பையன். சரியா? சரி. இந்த 17 வயது வாலிபனுக்கும் தேவனுக்கும் இடையில உறவு இருந்துச்சா? உறவு இருந்தது. ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். 5ஆம் வசனம், 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். யோசேப்பு சொப்பனம் கண்டான், கனவு கண்டான், தரிசனம் கண்டான். அப்போ யோசேப்புக்கு தரிசனம் வந்துச்சு, கனவு வந்துச்சு. அதனால் அவர் ரொம்ப ஆவிக்குரிய மனிதர். யாருக்கெல்லாம் கனவு வரலையோ, தரிசனம் வரலையோ, அவங்களாம் ஆவிக்குரிய மக்கள் இல்லையா? அப்படி இல்லை. நீங்கள் வேதத்தை படிக்கும்போது பின்னணியத்தில் படிக்கலாம். ஆதி நாட்களில் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அவங்க கையில் இல்லை, முழு வேதாகமும் அல்ல. அப்போ கர்த்தர் மனிதர்களோடு பல்வேறு விதங்களில் பேசினார். ஆபிரகாமோடு கர்த்தர் தரிசனமாகி பேசினார். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளுடைய ஐக்கியமாகிய திருச்சபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே கனவுகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே மதுரையில் நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பெண் நடத்தக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச், சுயாதீன திருச்சபை. அந்த திருச்சபையுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தீர்க்க தரிசனம்ன்ற பெயரில் அவங்க இந்த ஆராதனை முடியக்கூடிய நேரத்தில் ஜெபத்தில் நிறையா சொல்லுவாங்க. உங்களுக்கு இது நடக்கும், உங்களுக்கு இது நடக்கும். சின்ன சர்ச்னா ஒரு சில நபர்கள் வரக்கூடிய ஒரு சபை. பேர்களை எண்ணி விடலாம். ரொம்ப சின்ன சர்ச். அப்போ சொன்னாங்க, இந்த சபையிலே ஒரு சகோதரர் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வசனம் எங்கே வருது? ஆதியாகமத்தில் வருது. இந்த வசனத்தை எங்கே வாசிப்போம்? கல்யாண வீட்டில் வாசிப்போம். கல்யாண கனவுகளோடு காத்திருக்கக்கூடிய தம்பிமார் தங்கைமாருக்கும் ஏற்கனவே திருமணமானவங்களுக்கும் அப்படியே ஞாபகம் வரும். ஓகே, தனிமையாக இருப்பது நல்லது. இந்த வசனத்தை சொன்னாங்க. உடனே சபையில் இருக்கவங்களாம் யோசித்து பார்த்தா, ஒரு வாலிபர் இருந்தார். முடிஞ்ச உடனே போய் கேட்டார், அம்மா தோத்திரமா, பிரைஸ் தி லார்ட், நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னீங்க இல்லையா, அது யாரை பற்றி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஜோம் பண்ணி சொல்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணிட்டு, கர்த்தர் உங்களை தான் காட்டுறாரு பிரதர்னாங்க. என்ன காட்டுறார்? நீங்கள் திருமணம் பண்ணணும், அதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? காட்டுகிறார். அப்படி ஏமாந்த மக்கள் நிறையா இருக்காங்க. ஓகே, யாராவது உங்கள்கிட்ட வந்து கர்த்தர் காட்டுகிறார், அதை செய்ய சொல்கிறார் சொன்னாங்கன்னா, அதே கர்த்தர் உங்கள்கிட்ட காட்டுறாரான்னு பாருங்கள், அல்லது ஏமாந்துருவீங்க. உடனே இந்த வாலிபர் சொன்ன, என்ன கர்த்தர் காட்டுகிறார்? என்னுடைய மகளை திருமணம் செய்ய சொல்லி கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? காட்டுறார். அந்த வாலிபர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, சரிம்மா நான் பண்ணுறேன், ஊருக்கு போய் என்னுடைய மனைவியையும் குழந்தையையும் கிணத்துல தள்ளிட்டு என்ன செய்கிறேன், வரேன்னாராம்.
கர்த்தர் சொல்லுகிறார்ன்ற பேர்ல தங்களுடைய ஆவியின் ஏவுதலினாலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முக்கியமான காரியம் மறந்துடாதீங்க, சரியா? நம்ம ஏமாந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. தரிசனங்களுக்காக காத்திருக்காங்க. ஏதாவது தரிசனம் வரும். சில வீடுகளில் போய் ஜோம் பண்ணா சொல்லுவாங்க, தம்பி கண்ணை மூடனா ஏதாவது தெரியுதான்? கண்ணை மூடனா ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியக்கூடாதுன்றக்காக தான் கண்ணை மூடி நம்ம என்ன செய்கிறோம்? ஜபம் பண்ணுறோம். நம்முடைய கவனம் சிதறக்கூடாது என்பது. கண்ணை மூடி ஏதாவது தெரியுமானா என்ன தெரியும்? ஒன்றும் தெரியல. ஏதாவது காட்டுறாரா? கர்த்தர் ஒன்றும் காட்டல. நீங்கள் பைபிளை படிங்க, கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். எந்த அளவுக்கு மக்கள் வசனத்தை விட்டு விலகி கர்த்தரை விட்டு விலகி இருக்காங்க. இந்த இடத்துல கர்த்தர் யோசேப்போடு பேசினார். அப்போ நம்ம கேட்கலாம், யோசேப்புடைய குடும்ப சூழ்நிலை நல்ல சூழ்நிலை அல்லது பயங்கர ஆவிக்குரிய சூழ்நிலை, ஆகவே கர்த்தர் பேசினாரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. யோசேப்புக்கும் தேவனுக்கும் இடையே ஆழமான உறவு இருந்தது. தேவனோடு உறவுள்ளவன் இந்த யோசேப்பு. 35வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிறேன். 35:19. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ராகேல் யார்? யோசேப்புடைய அம்மா. யோசேப்புக்கு ஒரு தம்பி உண்டு, பேர் என்ன? பென்யமீன். பென்யமீன் பிறக்கும் போது யோசேப்பின் தாயார் மரித்து விட்டார்கள். அம்மா இல்லாத பையன் யாரு? யோசேப்பு. யோசேப்பு தன்னுடைய காரியங்களை சென்று பகிர்ந்து கொள்வதற்கு வீட்டில் யார் கிடையாது? அம்மா கிடையாது. அம்மா இல்லாத பிள்ளைகள் எப்படி கஷ்டப்படுவாங்க நான் விளக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏற்கனவே அங்கே 3 அம்மாமார் இருக்காங்க, அது அம்மா கிடையாது, சரியா? 4 மனைவிகள் மொத்தம் யாக்கோபுக்கு. சரி, அடுத்து தன்னுடைய காரியங்களை தகப்பனிடத்தில் போய் பகிர்ந்து கொள்ளலான்னு பார்த்தா தகப்பன் என்ன பண்ணுறார்? 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். தன்னுடைய கனவுகளை போய் தன்னுடைய தகப்பனார் இடத்தில் சொல்லுகிறார். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். என்ன சொல்றாரு? கடிந்து கொண்டான்னா என்ன இப்படி பேசுற, என்ன பேசிட்டு இருக்க, யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட புரியாம பேசுகிறாயான்னு சொல்லி யார் திட்டுறா? அப்பா திட்டுறார். அம்மா இல்லை, அப்பா புரிந்து கொள்ளவில்லை. அப்பா புரிந்து கொள்ளக்கூடாத அளவுக்கு கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவரா பெறாதவரா? வீட்டில் தன்னுடைய அண்ணனை ஏமாற்றினபடியினாலே அண்ணன் கொன்று விடுவான்னு சொல்லி அப்பா அம்மா அவனை பேக் பண்ணி மாமா வீட்டுக்கு அனுப்புறாங்க. 500 மைல் தூரத்தில் அங்கே இருக்கு லாபானுடைய வீடு. போகும்போது கையில் ஒரு குச்சியை தூக்கிட்டு போறார். போகும்போது ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை தலையணியாக வச்சு தூங்குறார். தூங்கும்போது என்ன வருது? தரிசனம் வருது. என்ன தரிசனம்? வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலே இருந்து தேவதூதர்கள் இறங்குகிறார்கள், இங்கேருந்து மேலே ஏறுறாங்க. கர்த்தர் மேலே நின்று, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன், இதே இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை. சொன்னாரா? செய்தாரா? செய்தார். 20 ஆண்டுகள். யாருக்கு? எத்தன் எனப்பட்ட யாக்கோபுக்கு. யாக்கோபு நிறைய குளறுபடிலாம் பண்றாரு. ஆனால் கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி யாக்கோபை வணைந்து மறுபடியும் அங்கே பெத்தேலுக்கு கொண்டு வரார். இந்த அனுபவம் எல்லாவற்றையும் பெற்ற இந்த யாக்கோபு தன்னுடைய மகனுடைய காரியங்களை என்ன செய்ய முடியல? புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் ஈகோ. ஈகோ சில நேரங்களில் பெற்றோருக்கு ஈகோ என்ன செய்யும்? வரும். அவன் சின்ன பையன் தானே என்ற எண்ணம் வரும். இந்த இடத்துல தாய் இல்லை, புரிந்து கொள்ளாத தகப்பன். சரி, அப்போ வீட்டில் எல்லாம் பாய்ஸாக இருக்காங்க. ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தால், ஒரு அக்கா இருந்தால், அக்கா புரிந்து கொள்வாள்னா யார் அது? தீனாள். ஒரே ஒரு பெண். தீனாளுடைய நிலைமை என்ன நமக்கு தெரியும். 34வது அதிகாரத்தில் இருக்கு. வாழ்க்கையை இழந்து விட்டால் தீனாள். அவ என்ன கேட்கறது? கேட்குற ஒன்றும் இல்லை. அப்பா புரிந்து கொள்ளாதவர், அம்மா இல்லை, சகோதரி இருந்தாங்களா இல்லையா என்னாச்சுன்னு சொல்லி தெரியல. சரி, அண்ணன்மார்கள். எத்தனை அண்ணன்மார்கள் இருக்காங்க? 1 2 இல்லை, எத்தனை பேர் இருக்காங்க? 10 அண்ணன்மார்கள் இருக்காங்க. அண்ணன்மார்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? 2ஆம் வசனம் மறுபடி பாருங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்த அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அண்ணன்மார்கள்ல 1 கூட உருப்படி இல்லை. இல்லை,
சேற்றிலே மலர்ந்த செந்தாமரைன்னு சொல்லி சொல்றோம்ல, அதே மாதிரி அண்ணன்மார்கள் இவ்வளவு மோசமானவங்க. அப்பா இன்னும் முழுசும் திருந்தல. காரணம் என்ன? ஆள் பார்த்து ஒரு பையனுக்கு வித்தியாசமான அங்கியை போட்டதால் அவனுக்கு பயங்கர பிரச்சனை காரணமே அப்பா தான். பெற்றோரை குற்றப்படுத்துறேன்னு நினைக்காதுங்க. அவர்கள் ஞானம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் பிள்ளைகளை பாதிக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தேவனோடு ஆழமான உறவு வைக்க முடியுமா? இதான் நமக்கு கேள்வி. என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை மிகவும் பரிதாபமாக இருக்கு. நான் பணிபுரியக்கூடிய இடம் பயங்கர மோசமாக இருக்கு. நிறைய வாலிபர்கள் சொல்லக்கூடிய காரியம், அங்கிள் அல்லது அண்ணே, நீங்கள் காலேஜில் படிக்கும் போது இருந்த சூழ்நிலை வேற, எங்கள் சூழ்நிலை வேலை. நிறைய தம்பிமார் கற்காலத்திலேயே நாங்கள் வாழ்ந்த மாதிரி சொல்லிடுவாங்க. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையை படித்து பாருங்க, அங்கேயும் அப்படிதான் இருக்கு. வேறு ஒரு நாடு, வேறு ஒரு மொழி, வேறு ஒரு கலாச்சாரம், அடிமைகளாக இருக்கிறார்கள், பெற்றோர் இல்லை, ஆனால் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாக நின்றார்கள். அப்போ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை ஆழமாக காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். அன்பிலே தடுமாற்றத்தை குறித்து படித்தோம் இல்லையா? உன்னதமான இந்த அன்பு தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை ஆழமாக காத்துக்கொள்வதற்கு உதவுகிறது. இதனுடைய பின்னணியம் என்ன? யோசேப்பு தேவனோடு பேசினார், தேவன் யோசேப்போடு பேசினார். 39வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பைபிள் என்ன சொல்லுது? யோசேப்போடு யார் இருந்தார்? இந்த இடத்துல யாரெல்லாம் இல்லை? அம்மா இல்லை, ஆல்ரெடி அப்பா இல்லை, 10 சகோதரர்களை யாருமே கிடையாது. வேறு ஒரு தேசம் அடிமையாக இருக்கிறான். அந்த இடத்துல ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய வீட்டில் வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு வர்றாரு. அந்த இடத்துல கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எஜமான் விசுவாசியா? எஜமானுக்கும் யெகோவாவாகிய தேவனுக்கும் தொடர்பு உண்டா? கிடையாது. ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடிய காரியம், இவன் கர்த்தரோடு உள்ளவன், கர்த்தர் இவனோடு உள்ளவன். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, சமுதாயத்தில் எங்கே வாழ்ந்தாலும் எதை செய்தாலும் கர்த்தரை என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கிறார்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சமுதாயத்தில் யாரை தெரியுமா தேடுறாங்க? கிறிஸ்துவை தேடுகிறார்கள். எங்க தேடுறாங்க தெரியுமா? நம்மிடத்திலே தேடுகிறார்கள். நம்முடைய அசைவுகளில் கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? நான் ஒரு பஸ்ஸில் ஏறினேன், ஒரு வாலிப பையன் ஏறினான். அந்த பையனை கூர்ந்து கவனித்தேன். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான நடிகருடைய படம் போட்ட ஒரு டிஷர்ட் போட்டிருந்தான், விஜயுடைய டிஷர்ட் போட்டிருந்தான். பின்னுக்கு ஒரு பெரிய படம், நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் ஒரு கம்மல் போட்டிருந்தான், பிளாஸ்டிக் கம்மல். இன்னைக்கு பெண்கள் போடுறாங்களோ போடலையோ, ஆண்கள் போடுறாங்க. நான் இன்னைக்கு திருச்சியில் பார்த்தேன், ஆண்களுக்கான பிரத்யேக கடைன்னு சொல்லி பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்கு? வளையல், தோடு, செயின், இவை எல்லாம் கிடைக்கும். யாருக்கு? ஆண்களுக்கு. வளையல் போடுறது, கம்மல் போடுறது உங்கள் இஷ்டம், வேணா போட்டுக்கிறேங்க, சரியா? ஓகே. அன்னைக்கு பார்த்தேன், ஒரு தம்பி வந்து 2 காதுலையும் தங்க கம்மல் போட்டிருந்தான். பரவாயில்ல, சேஃபாக இருக்கலும்னு சொல்லி யோசித்தேன். சரி, அந்த கதைக்குள்ளே போவேன். எங்கேருந்து எங்கே போயிட்டேன்? ஆண்டவரை அந்த பையன் போட்டிருந்தான். அடுத்து அவன் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான். அந்த வாட்ச் டயரில் என்ன இருந்துச்சு? யாருடைய படம் இருந்துச்சு? விஜய் படம் இருந்துச்சு. அவனை எங்கே திருப்பினாலும் யாரை பார்க்கலாம்? அதுலேருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? அவன் யாருடைய ரசிகன்? விஜயுடைய உயிர் ரசிகன். நம்ம கிறிஸ்தவங்கள்னு சொல்லி சொல்கிறோமே, நம்மளை எங்கே திருப்பி பார்த்தாலும் யாரை பார்க்குறாங்க? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? அன்றைக்கு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. நீங்கள் வேதாராய்ச்சியில் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. பைபிளில் எங்கேயுமே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிடையாது, ஒரே ஒரு இடத்துல தான் வருது. யாருக்கு? அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? யார் சொன்னா? நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு போய் சொன்னாங்களா? யார் சொன்னா? சமுதாயம் அவர்களுக்கு கொடுத்த பட்ட பெயர். காரணம், அவர்களுடைய வாழ்வின் முறை அனைத்தும் யாரை போல இருக்கு? கிறிஸ்துவை போல இருக்கிறது. வாழ்க்கையிலே அல்ல, வாழ்க்கையிலே காட்டக்கூடியவர். இந்த இடத்துல
இந்த போத்திபார் பார்க்கிறார். பார்க்கும்போது இவன் வித்தியாசமானவன், இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டான். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தாரா? அதே அதிகாரம் 39வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? 7ஆம் வசனம், நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி, மறுபடியும் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடைய சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? மறுபாலரோடு உள்ள உறவிலே யோசேப்பின் வாழ்க்கையில் எது காணப்பட்டது தெரியுமா? பரிசுத்தம். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா உறவுகளையும் தவிர்த்தான் யோசேப்பு. பாவம் தேடி வந்து கதவை தட்டுகிறது. ஆனால் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்றான். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தினமும் பாவம் கதவை தட்டுகிறது. 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தோம். அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. தேவனோடு உள்ள உறவை பாதிக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் யோசேப்பு தவிர்த்தான். நம்ம வாழ்க்கையில் எது தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கும்? யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு என்றைக்குமே இல்லாத அளவுக்கு ஆபாசம் கரை புரண்டு ஓடுகிறது. டிவி ஆன் பண்ணிங்கனாலும் சரி, மொபைலில் சாதாரணமான நியூஸை கேட்கலாம், ஆன் பண்ணால் பார்ப்பதற்கு பயமாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்க்கையின் அந்தரங்கத்தில் சேர்த்து வச்சிருக்கோமா? விளைவு என்ன நடக்கும்? தேவனோடு உள்ள உறவை பாதிக்கும், மற்றவர்களோடு உள்ள உறவை பாதிக்கும். தேவனோடு உள்ள உறவே மற்ற எல்லா உறவுகளின் அடிப்படை. சிலுவை எதை காட்டுகிறது? நடுக்கட்டை, பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே உள்ள உறவு. நடுவில் உள்ள கட்டை, சைடில் ஹரிசான்ல உள்ள பார் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை காட்டுகிறது. தேவனோடு நமக்குள்ள உறவு சரியாக இல்லாவிட்டால் மனிதனோடு நமக்குள்ள உறவு சரியாக இருக்க முடியாது. வீட்டில் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எப்போ மனைவி கிட்ட எரிஞ்சு விழுவும் தெரியுமா? உள்ள சரியில்லாமல் இருக்கும்போது எரிஞ்சு விழுவும். பயங்கர டென்ஷனாக இருக்கும், ஏதாவது கோபமாக இருக்கும், இப்படி பேசிட்டாங்களேன்ற எரிச்சல் இருக்கும். கிடைச்சது யாரு? அப்பாவி மனைவி. ஒருத்தர் பயங்கர டென்ஷனாக வீட்டுக்கு வந்தார். ஆஃபீஸில் பயங்கர டென்ஷன். மேலே உள்ள பாஸ் அவரை போட்டு படுத்திட்டார். பயங்கர கோபமாக வந்தார். ஆட்டோவில் ஏறி உட்காந்து ஆட்டோ டிரைவரை ஒரே திட்டு. ஆட்டோ டிரைவரை ஓரளவுக்கு மேலே திட்ட முடியாது, அவன் திட்டிடுவான். வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோடனே மனைவி, என்னப்பா காஃபி கொடுக்கவா? இதை ஒரு கேள்வியா சொல்லிட்டு ஒரே கடிச்சு இது பண்ணார். பிள்ளை ஓடி வந்தான், அவனையும் அடிச்சு விட்டார். அங்கே ஒரு பூனை வந்துச்சு. பூனையை ஓங்கி ஒரு மிதி. எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? உள்ள பிரச்சனை. தேவனோடு உறவு சரியாக இல்லாவிட்டால் மனிதனோடு உறவு சரியாக இருக்காது. இன்னைக்கு உங்களுடைய உறவு பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லா உறவுகளிலேயும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள ஆழமான உறவு. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 8:29. ஒருத்தர் வாசிங்க. தேங்க்யூ அக்கா. யோவான் 8:29 இவ்விதமாக சொல்லுகிறது, என்னை அனுப்பினவர் எப்போதும் என்னோடு இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம், கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீகத்தில் பேசும்போது என்ன சொல்லுகிறார்? என்னை அனுப்பின பிதா எங்க இருக்காரு? ஏன் கூட இருக்காரு? நான் அவருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால். எப்பொழுதும் மீன்ஸ்
ஆல்வேஸ், ஆல்வேஸ். வேதத்தில் சில வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. எப்பொழுதும், எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. விடவில்லை நம்ம சொல்ல முடியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுடைய ரகசியம், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். கர்த்தரோடு இருந்தார். தேவனுக்கும் யோசேப்புக்கும் இடையே உள்ள உறவு, யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை 17 வயது வாலிபனுக்கு கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்தினார். எத்தனை வருஷம் கழிச்சு நடக்க போகுது? ஏறக்குறைய 14 வருஷம், 13 வருஷங்கள் கழிச்சு நடக்க போற காரியத்தை கர்த்தர் யாரோட பேசுறார்? யோசேப்போட பேசுறார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கர்த்தரோடு உள்ள உறவுக்கு வயது தடையல்ல. வயது தடையல். எத்தனை வயது இருக்கும்னு முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு அவரோடு நடக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. இது தேவனோடு உள்ள உறவு. சரி, இந்த தேவனோடு உள்ள உறவு மனித உறவுகளிலே பிரதிபலிக்க வேண்டும். நான் ஆண்டவரோடு நல்லா இருக்கேன் சொல்லிட்டு கண்கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எப்படி நடக்கும் சொல்லி கேட்கிறார். வேதாகமும் நம்மை கேட்கிறது. இந்த இடத்துல படிச்சீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் மற்றவர்களோடு உள்ள உறவு வெளிப்படுகிறது. குடும்ப உறவிலே யோசேப்பு குறித்து பார்க்கலாம். 37வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அடுத்து அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். சொல்லி முடிச்சவன 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன், வா என்றான். அப்பா இவர் சொன்னதை கேட்கல, திட்டினார். அண்ணன்மார்கள் இவனை கலத்தி விட்டு போயிட்டாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய கலையை கற்றுக் கொடுப்பதற்கு அண்ணன்மார்கள் தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. போகும்போது அப்பா கூப்பிட்டு என்ன சொல்லுகிறாருன்னா, இங்கே வா, உன்னை எங்கே அனுப்ப போகிறேன்? அண்ணன்மார்கள்ட்ட அனுப்ப போகிறேன்றார். இதே இடத்துல இங்கே உட்கார்ந்துருக்க பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, தம்பிமார் தங்கச்சிமார் இருந்தாங்கன்னா, உங்கள் அப்பா சொன்னாங்கன்னா, அம்மா சொன்னீங்கன்னா என்ன பதில் சொல்வீங்க? இது என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவன் இதோ போகிறேன் என்றான். இதோ போகிறேன் என்றான். பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாலிபன். குடும்ப உறவுகளில் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய வாலிபன். நீங்கள் நான் சொன்னதை கேட்கல, நீங்கள் என்ன திட்டுறீங்க, நான் உங்களுக்கு கீழ்ப்படியலுமான்னு சொல்லி என்ன செய்யலை, கேட்கல. இன்னைக்கு வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல அம்மா சொல்லுவாங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாமான்னுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தமே இருக்காது. அப்படி ஒரு சத்தம் கேட்கும். என்னம்மா தண்ணி எங்கே? உயிரே போனாலும் கொண்டு வர மாட்டாங்கன்ற மாதிரி பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவனோடு உள்ள உறவு மனிதரோடு உள்ள உறவுகளிலே வெளிப்படுகிறது. நம்ம பின்னாடி எபேசியரில் பவுல் எழுதும்போது ஒரு சில வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்களை பார்க்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். எபேசியர் 6 முதல் 3 வசனங்கள். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் முரண்படுமா? முரண்படாது. 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நியாயம், தட் இஸ் ரைட். ரைட். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரே கற்பனை, முதலாவது கற்பனை என்ன? யாரு கீழ்ப்படிங்க? பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி சொல்றார். இன்னைக்கு கீழ்ப்படுகிறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். இது நியாயம். 2வது 3வது வசனங்கள் கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும்? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே
வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. கற்பனைகள் 10 கற்பனைகளை வாசிக்கும் போது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை எது? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய சரியான மரியாதையையும் கனத்தையும் கொடுக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் குடும்ப உறவுகள்னு சொல்லி வரும்போது என்னுடைய தாயாருக்கு என்னுடைய தகப்பனாருக்கு கொடுக்க வேண்டிய டியூ ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கிறேனா? எந்த விதத்தில்? கர்த்தருக்குள் நான் கீழ்ப்படுகிறேனா? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். பெற்றோருக்கு அவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? 4ஆம் வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இரிட்டேட் பண்ணாதுங்கன்னா அவங்களை எரிச்சல் அடைய வைக்காதுங்க. சில வீடுகளில் பெற்றோர் இருக்காங்க, நொய் 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 நொய்ன்னு என்ன செய்வாங்க? போட்டு பாடாப்படுத்திடுவாங்க. என்ன நீங்கள் வந்ததுலேருந்து எங்களையே தாக்குறீங்கன்னு சொல்லி கேட்காதுங்க, சரியா? நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. சில வீட்டில் பிள்ளைகளை போட்டு பாடாப்படுத்திடுவாங்க. அதனால் பிள்ளைகள் என்ன செய்யும்? வீட்டுக்கு மட்டும் வரமாட்டாங்க, ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. காரணம், வீட்டுக்குள்ளே போனால் அம்மா கடிச்சிருவாங்க, அப்பா கடிச்சிருவாங்க. அது சரின்னு நான் சொல்ல வரல. ஆனால் குடும்பத்துக்குள்ளே வரும்போது பிள்ளைகள் சந்தோஷமாக பெற்றோரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அன்பு பாராட்டுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு டைம் இருக்கா உட்காந்து பேசுறதுக்கு? இதே மதுரையில் நடந்த ஒரு சம்பவம். பெற்றோர் பெரிய பணியில் இருக்கக்கூடியவங்க, தாயார் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், அப்பா ஒரு பெரிய எம்என்சியில் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் உட்காந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அம்மா வேலைக்கு போகணும், வேலையை முடிச்சு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சமையல் 10 கைகளோடு அந்த கிச்சனில் என்ன செய்கிறாங்க? போராடிட்டு இருக்காங்க. பையன் ஓடிடுறான், சின்ன பையன் ஓடி வந்து, அம்மா அம்மா இட் இஸ் ப்ளீடிங், அம்மா அம்மா என் கையிலேருந்து ரத்தம் கொட்டுதுன்றாங்க. அம்மா, டேய் போய் வேலையை பாடுறா, உயிரை வாங்காதரா, அம்மா அவங்க அப்பா அங்கே இருக்காங்க, போய் என்ன செய் கேளுன்னு சொல்கிறான். உடனே வேகமாக ஓடுறான். அப்பா இருப்பா, டேய் வேலையை பார்த்துருக்கு, வேலையை பாரு, சரியா, அம்மாட்ட போ சொல்லி சத்தம் போடுறாரு. குழந்தைக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி என்ன செய்யலை, தெரியல. அப்பா பிஸியாக இருக்கார், அம்மா சமையலில் பிஸியாக இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே ஒரு சத்தம் கேட்குது, பிளாக்கி பிளாக்கி இட் இஸ் ப்ளீடிங். வெளியே வாசலில் ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் பேர் என்ன? பிளாக்கி. அந்த குழந்தை அங்கே போய் நாய்கிட்ட தட்டி என்ன தெரியுமா சொல்லுகிறது? பிளாக்கி பிளாக்கி, என் கையில் ரத்தம் என்ன செய்யுது? கொட்டுகிறது. பெற்றோரை அசைத்த உண்மை. தாய் நேரம் கொடுக்காவிட்டால், தகப்பனார் நேரம் கொடுக்காவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணும்? யோசித்து பாருங்க. நேரம் கொடுக்குறோமா? எத்தனையோ காரியங்களுக்கு நேரம் கொடுக்குறோமே. உங்கள் பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுறீங்களா? அவர்களுடைய வேதனைகள், அவர்களுடைய போராட்டங்கள், இன்னைக்கு சமுதாயத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கேட்பதற்கு செவிகள் உண்டா? பயங்கர ப்ராப்ளமேட்டிக் சைல்டு அல்லது பயங்கர பிரச்சனைக்குரிய வாலிபர்கள், மாணவர்கள் எடுக்கிற வீட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனை இருக்கும். அன்பு பாராட்டுறோமா? வேலைகள் உண்டு, இல்லை நான் சொல்ல. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்குறீங்களா? புரிந்து கொள்கிறீர்களா? இந்த இடத்துல யாக்கோபு நேரம் கொடுக்கல, கடிந்து கொண்டான்னு சொல்லி போட்டிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக கேட்டிருக்கலாம் இல்லையா? யார் இடத்துல போய் பையன் சொல்லுவான்? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். இதை படிக்கிறதால அந்த பகுதியில் உள்ள மற்ற காரியத்தையும் படிச்சுட்டு அங்கே போகலாம். யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உறவு சரியாக காணப்பட்டது. எபேசியர் 5வது அதிகாரத்தில் இன்னும் குடும்ப உறவுகளை குறித்து படித்துவிட்டு நம்ம போகலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். புருஷர்களே யாரிடத்தில் அன்பு கூறுங்கள்? ஏன் இந்த வார்த்தையை போட்டுக்கிறதில்ல? உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். யாரை நேசியுங்கள்? மனைவிகளை. உங்கள் மனைவியை, மனைவிகளை இல்லை, உங்கள் மனைவியை நேசியுங்கள் சொல்லி சொல்றேன். எளிதான காரியமா, கஷ்டமான ஒரு காரியமா? ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு.
எளிதான காரியமா கஷ்டமான காரியம்? இது யாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை? எனக்கும் நமக்கும், இங்கே உட்காந்துருக்கோம் ஆண்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. கல்யாணம் ஆனவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இல்லை, சரியா? கொடுக்கப்பட்ட கட்டளை. நேசிக்க முடிகிறதா? என்னுடைய மனைவியை நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன்றது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நம்முடைய கலாச்சாரத்தில் என்ன தெரியுமா, ஒரு வீட்டில் ஒரு பையன் சொன்னான், அம்மா நீங்கள் சமைக்கிறது நல்லாவே இல்லை, துணியை துவைக்க முடியல, சரியா? வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. உடனே வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, அவனுக்கு ஒரு என்ன செஞ்சு வச்சிடலாம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை, துணியை துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, சரியா? வீட்டை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை, வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்காக கல்யாணம். நிறையா பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. மனைவி என்பவள் வீட்டிலே வேலை செய்யக்கூடியவள். நம்முடைய கலாச்சாரத்துடைய தாக்கம் மறந்துடாங்க. வேதாகமம் பெண்களை மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிக்குது. இன்னைக்கு நான் அவளை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், இதில் எப்படி போட்டிருக்கு, எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டுமா? கிறிஸ்து சபையை நேசிப்பது போல நேசிக்க வேண்டும். கிறிஸ்து சபையை நேசித்தபடினால் என்ன பண்ணாரு? 27ஆம் வசனத்துடைய பின்பகுதி பாருங்க. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். குறைவுள்ள திருச்சபையை நிறைவுள்ளதாக மாற்றுவதற்கு அவர் அதை கண்டிக்கவில்லை, தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அந்த அளவுக்கு நேசிக்கிறோமா? கிறிஸ்து எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்தார்? அண்ணே சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, உயிரை கொடுத்தார். யாருக்காக உயிரை கொடுக்க சொல்லி பைபிள் சொல்லுது? உங்ககிட்ட இருந்து பதிலை எதிர்பார்க்கிறேன். மனைவிக்காக உயிரை கொடுக்கணும் நான் சொல்ல, பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். அன்பு இருக்கும்போது இவ்விதமான உறவு வெளிப்படும். இன்னைக்கு குடும்ப உறவுகள்லாம் அன்பு இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். புதிதாக திருமணமாகி ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டில் வந்து குடியேறினாங்க. இந்த மனைவிக்கு சமைக்க தெரியாது. தயவுசெய்து இங்கே இருக்க தங்கச்சிமார் தயவுசெய்து சமையல் கற்றுக்கொள்ளுங்கள், அது முக்கியமான ஒரு காரியம். திருமணமான பின்பு உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுதோ தெரியலையோ சமையல் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். ஓகே, இந்த அம்மா காஃபி போட்டாங்க. காஃபி ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் போடுறாங்க. சீனிக்கு வேலை எதை போட்டாங்க? உப்பை போட்டாங்க. போட்டு கலக்கி கொண்டு கணவரும் சரி தன்னுடைய இளம் மனைவி ஆசையாக போட்ட காஃபியை குடிக்கலான்னு சொல்லி அறுசுவை காஃபியை குடிக்கலான்னு வாயில் வச்சா எங்கே வரைக்கும் போகுது? மூளை வரைக்கும் போகுது. நீங்களும் நானும் அங்கே இருந்தால் என்ன சொல்லியிருப்போன்றதை யோசித்து பாருங்கள். அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அம்மா இன்றைக்கி நீ போட்ட காஃபி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டார். இந்தம்மா அந்த காஃபியை வச்சுட்டு சரி தான் காஃபியை ஒரு போன பிறகு குடிக்கலான்னு வாயில் வச்சோம். இவரை எப்படி இந்த மனுஷன் குடித்தார்? அதற்கு பின்பு அந்த மனைவி என்னைக்காவது அப்படி காஃபி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? போட மாட்டாங்க. எவ்விதமாக உறவுகளை கையாளுகிறோம் 365 நாள் சமையல் பண்ணி போடுறாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? நிறைய நேரம் டேபிளில் உட்காந்தோன்னு என்ன சொல்கிறோம்? அந்த கடையில் இருக்கக்கூடிய பிரியாணி சூப்பராக இருக்கும், அங்கே உள்ள சிக்கன் 65 போட்டால் நல்லா இருக்கும். பிள்ளைகளை எடுத்துகிட்டு அதே மாதிரி தான், அங்கே போட்ட சாம்பார் நல்லா இருந்துச்சு, அந்த ஃபங்க்ஷனில் போட்ட பிரியாணி நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, இங்கே ஒரு மனைவி இருக்காங்க, ஆக்கி 3 நேரம் போடுறாங்க. ஒரு வார்த்தையாவது நன்றி உணர்வோடு தேங்க்ஸ் சொல்கிறோமா? சொல்கிறாங்க, என்ன நீங்கள் வீட்டில் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நம்ம கலாச்சாரம் எவ்வளோ கேடுகட்ட கலாச்சாரம்ல யோசித்து பாருங்கள். அன்பு இருக்கும்போது நன்றி உணர்வின் அடிப்படையில் அன்பு வெளிப்படும். கிறிஸ்து சபையை நேசித்தது போல மனைவியை கணவன் நேசிக்க வேண்டும். அப்படியே அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். 5வது அதிகாரத்தில் 28ஆம் வசனம், புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னிலே தானே அன்பு கூறுகிறான். அப்படின்னு அர்த்தம், என்னுடைய மனைவியை நான் நேசிக்கும் போது என்னுடைய சரீரத்தை நான் நேசிக்கிறேன். இன்னைக்கு குடும்ப உறவுகளில் பயங்கர சிக்கல் இருக்கு. ஆனால் வேதாகமும் கொடுக்கக்கூடிய கொள்கைகளை பின்பற்றுவோமானால் குடும்பம் குட்டி பரலோகம் மாதிரி இருக்கும். உலகத்திற்கு முன்மாதிரியை காட்ட வேண்டியவர்கள் நாம். இந்த எல்லாம் எப்ப தெரியுமா சாத்தியம்? தேவனுடைய அன்பு இருக்கும் போதுதான் சாத்தியம், மற்றபடி சாத்தியம் இல்லை. பைபிளை நீங்க முழுசும் படிச்சு பாருங்க. தேவன் குடும்பங்களின் மூலமாக செயல்படுகிறார். அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் இருக்கும்போது ஏறக்குறைய 13,000 ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே இருந்தாங்க.
ஜெபக்குழுக்கள் பல்வேறு இடங்களில் நடக்கும். ஒரு அண்ணன் வீட்டில், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அண்ணன் வீட்டில் ஒரு ஜெபக்குழு நடக்கும். பொதுவாக ஃபைனல் இயர்ஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். கடைசி ஆண்டு மாணவ மாணவிகளுக்காக, விசுவாச மாணவிகளுக்காக ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அதில் எவ்விதமாக திருமணத்தை தீர்மானிப்பது, எவ்விதமாக வேலையிலே சேர்வது, கர்த்தருடைய சித்தத்தை அறிவது, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அந்த பிள்ளைகள் அந்த படித்த நாட்களில் அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு தங்கச்சி சொன்னது மறக்கவே முடியாது. அவள் என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஒரு உடைந்து போன குடும்பத்திலிருந்து வந்தவள். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா அது ஒரு வெறுப்பான ஒரு காரியம். வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நான் இந்த ஜெபக்குழுக்கு வரையில அந்த வீட்டில் பார்க்கும்போது அந்த அண்ணன் அந்த அக்கா கிட்ட, அவருடைய மனைவி கிட்ட காட்டக்கூடிய அன்பு, மனைவி கணவனிடத்தில் காட்டக்கூடிய அன்பு என்னை மாற்றிவிட்டது. இந்த 3 ஆண்டுகள் நான் படித்து இந்த வீட்டுக்கு ஜெபக்குழுக்கு வந்தபடியினால திருமணம் என்பது, கணவன் மனைவி உறவு என்பது சந்தோஷமான காரியம் என்பதை நான் முடிவு செய்தேன். நானும் கல்யாணம் பண்ணி அந்த அன்னை மாதிரி அந்த அக்கா மாதிரி இருப்பேன்னு சொல்லி பகிர்ந்து கொண்டாள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? என்னுடைய மனைவியை என்னுடைய அப்பா எங்கள் அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அவ்விதமாக ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? எங்கே போய் கற்றுக்கொள்வார்கள்? யாரிடத்தில் கற்றுக்கொள்வார்கள்? நம்மிடத்திலே கற்றுக்கொள்வார்கள். நம்ம எப்படி இருக்கோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தன்னுடைய சொந்த சரீரமாக பாவிக்க வேண்டும். 31ஆம் வசனம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடனே இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த வசனம் எங்கே வருது? ஆதியாகமத்தில் வருது. ஆதாமுக்கு தேவன் ஏவாளை கொடுத்த உடனே அடுத்து வரக்கூடிய வசனம் என்ன கொடுத்துருக்கு? இது நிமித்தம்னா என்ன அர்த்தம்? திருமணத்தின் நிமித்தம் புருஷனானவன் யாரை விட்டு? தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அப்போ நான் கல்யாணம் ஆன உடனே அப்பா அம்மாவை கலத்தி விடலுமா? அப்படி அர்த்தம் இல்லை. என்னுடைய உறவுகளிலே முதன்மையான அன்பு கர்த்தருக்கு. அடுத்து திருமணமான பின்பு ஒரு கணவனுடைய அன்பு, அன்னைக்கு அம்மாவை நேசித்த மாதிரி அம்மா கிட்ட சாரியை பிடிச்சிட்டே போயிட்டு இருந்தால் அந்த கல்யாணம் என்ன செய்யாது? ஒர்க் அவுட் ஆகாது. இந்த குடும்பத்துடைய தலைவன் இவன். ஆகவே தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும். பெற்றோர் என்ன செய்யணும்? அவர்கள் வாழ்வதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க சந்தோஷமா வாழுவாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ள தலையை விடுறது யார் தெரியுமா? பெற்றோர். இங்கே யாராவது நம்ம மத்தியில் உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அது அவர்களுடைய குடும்பம். அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு அவர்களை வாழ்த்துங்கள். நம்ம பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அன்பை செய்ய வேண்டும், கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் குடும்பமாக காரியங்களை தீர்மானிப்பது அவங்களுடைய கடமை. நான் சொல்ல, வேதாகமம் சொல்லுகிறது. 33ஆம் வசனம், எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவன். அடுத்து அதே மாதிரி யாரை பற்றி வருது? மனைவிகளை பற்றி வருகிறது. 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபையை நேசித்தது போல உங்கள் மனைவியை நேசியுங்கள். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல யாருக்கு கீழ்ப்படியுங்கள்? கணவன்மாருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்ம சொல்லலாம், அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு கணவர் இருந்தால் நான் கீழ்ப்படியலாம் சொல்லி யோசிக்கலாம். அப்போ மனைவி சொல்கிற எதையுமே கேட்கக்கூடாதா? அப்படி இல்லை. 21ஆம் வசனம், தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அன்பாக சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கணவன் மனைவியாக சேர்ந்து முடிவு செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த தலைமைத்துவம் என்றது அன்பின் அடிப்படையில் பொறுப்புள்ள ஒரு தலைமைத்துவம். நம்ம கீழ்ப்படுகிறோமான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். குடும்ப உறவுகளிலே அன்பு மிக மிக முக்கியம். ஒரு பெண்ணை ஒரு வீட்டில் கட்டி கொடுத்தாங்க. கணவர் பயங்கர கொடூரமான ஒரு மனிதர், டெய்லி அடிப்பார். இந்த அம்மாவால் அந்த கணவரை என்ன செய்ய முடியல, நேசிக்கவே முடியல. அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் ஒருத்தங்க சூசைடு அட்டன் பண்ணுறக்கு ஒரு கிறிஸ்தவங்க மருந்து குடிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய அக்கா அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்க்க போயிருந்தேன். காரணம், அவங்க மருந்து குடித்ததுக்கு காரணம் கணவருடைய போட்டு படுத்துகிற பாடு. காலையில் எந்திரிச்சு எல்லாம் குக் பண்ணலும், எல்லாம் சமையல் பண்ணி முடித்தவொடனே வெளியே தள்ளி கதவு பண்ணிடுவார். சாப்பாடு கிடையாது. திருப்பி சாயங்காலம் கதவு தருவார். எதுக்கு தெரியுமா? மறுபடியும் சமைக்கிறதுக்கு. அப்படி ஒரு கணவர், அது கணவரா மிருகமானு சொல்லி தெரில. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம்.
அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப நொந்து போயிட்டாங்க. கணவருக்கு கீழ்ப்படியலோன்னு சொல்லி பைபிள் சொல்லுதே, எப்படி முடியும்? இப்படிப்பட்ட ஒரு மனைவியை எப்படி நேசிக்க முடியும்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா? ஒரு போதகத்தை போய் கேட்டாங்க, எப்படி இது முடியும்? அதுக்காக ஃபிசிக்கல் அசாசினேஷனை, அடியை உதைய தாங்கிட்டு அங்கேயே இருந்து சாகணும்னு நான் சொல்ல, வேதாகம் அப்படி சொல்லவில்லை. நம்முடைய பிள்ளைகள் ஒரு லெவலை தாண்டி போகும்போது அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்கள் அந்த இடத்த விட்டு வர சொல்ல வேண்டியது கடமை. அதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த அம்மா கிட்ட போதகத்தை போய் கேட்டாங்க. போதகர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே என்னை நிரப்போம். நேசிக்க முடியாத கணவரை நேசிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஜோம் பண்ணுங்கன்னார். அந்த அம்மா போய் ஜோம் பண்ணாங்க. அடித்து வெளியே தள்ளி கதவை போட்டார். காலையில் கதவை திறந்த உடனே போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அன்னைக்கு காலையில் அவருக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை செஞ்சு சமையல் பண்ணி கொண்டு போய் நீட்டினாங்க. அந்த மனுஷன் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். அன்பு குடும்பங்களை என்ன செய்யும்? மாற்றும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் அன்பு உண்டான்றதை யோசித்து பார்க்கலாம். குடும்ப உறவுகளிலே அன்பு, தேவனோடு உள்ள உறவிலே அன்பு, குடும்ப உறவுகளிலே அன்பு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அன்புக்கு உறவுக்கு தடையாக இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவர்கள் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். உறவுகளிலே பிரச்சனையை கொண்டு வருவது என்ன தெரியுமா? பகை. பகைக்கான காரணம் என்ன? பொறாமை. பொறாமை. மறுபடியும் பகைத்தார்கள் என்ற வார்த்தை வருது. அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள் என்ற வார்த்தை வருது. உறவுகளை பாதிக்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னன்னா பொறாமையும் பகையும். பகையும் நம்முடைய வாழ்க்கையில் இது இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சொந்த சகோதரனை அவர்கள் என்ன செய்கிறாங்க? பகைக்கிறாங்க. அந்த பகை எதற்கு நேராக வழி நடத்துகிறது? நமக்கு நல்லா தெரிஞ்ச பகுதி. யோசேப்பு அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார். 18ஆம் வசனம். அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். பொறாமை. இரண்டாவது பகை. பகை எதற்கு நேராக வழி நடத்துது? கொலைக்கு நேராக வழி நடத்துது. வேதத்தில் ஆதாரம் உண்டா? ஆபேல் காயின் ஒரே குடும்பத்தில் பிறந்த 2 சகோதரர்கள். ஆனால் காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டான். ஆண்டவர் எச்சரித்தார், வேண்டாம் பாண்டு. அந்த பொறாமையை நீ சரியாக கையாளாவிட்டால் அது உன்னை அழித்துவிடும் சொல்லி சொன்னார். பாவம் உன் வாசல் படியிலே படுத்திருக்கும் சொல்லி சொன்னார். ஆனால் என்ன செய்யல? காயின் மனம் திரும்பவில்லை. விளைவு என்ன தெரியுமா? வாய்ப்பு கிடைக்கும் போது தன்னுடைய சகோதரனை கொன்று விட்டான் காயின். இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் யார் மீதாவது பகை, யார் மீதாவது பொறாமை இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த பொறாமை பகையின் நிமித்தமாக யோசேப்பை குழியிலே போடுகிறார்கள். யோசேப்பை அடிமையாக விற்று போடுகிறார்கள். வேறு ஒரு தேசத்திற்கு நாடு கடத்தப்படுகிறான் இந்த யோசேப்பு. நடக்குது. எதிர்காலத்தையே சூனியமாக்கக்கூடிய நண்பர் சகோதரர்கள் அந்த குழியில தூக்கி போடும்போது எவ்வளவு வேதனையோடு யோசேப்பு கதறி இருப்பார் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்ம கையில் இருக்க மாதிரி கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பு கையில் இல்லை. யோசேப்பை உற்சாகப்படுத்துவதற்கு, யோசேப்பை இந்த சூழ்நிலையில் தாங்குவதற்கு விசுவாசிகளுடைய ஐக்கியம் இல்லை, திருச்சபை இல்லை, போதகர்கள் இல்லை, ஊழியர்கள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதன் எவ்விதமாக செயல்பட முடியும்? என்ன நடக்குது நமக்கு தெரியும். அதற்கு அடுத்து ஏறக்குறைய 21 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் யார் வரா? சகோதரர்கள் வருகிறார்கள். 21 ஆண்டுகள் கழித்து சகோதரர்கள் வருகிறார்கள். 41வது அதிகாரம் 42வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மறுபடி வருகிறார்கள். எப்படி 21 வருஷம்னு சொல்லி கேட்கலாம். 13 ஆண்டுகள் ஏற்கனவே குழியிலேயும் சிறையிலேயும் கடந்து விட்டது. அடுத்து என்ன நடக்குது? 7 ஆண்டுகள்
பரிபூரணமான ஆண்டுகள், பயங்கர விளைச்சல் கிடைக்குது. கோதுமையை யோசேப்பு கட்டி வைக்கிறான். அடுத்து பஞ்சம் ஆரம்பிக்கிறது. பஞ்சம் எல்லா நாடுகளிலேயும் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த பஞ்சத்தில் யாக்கோபு தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகளை யோசேப்பை சந்திக்கும்படியாக அனுப்புகிறார். 21 ஆண்டுகள் கழித்து யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் வந்து பார்க்க வராங்க. 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோசேப்பு அந்த தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விட்டான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். எத்தனை வருஷம் கழிச்சு மூஞ்ச பார்க்குறாரு? 21 வருஷம் கழிச்சு. அந்த 10 பேரால யோசேப்பை கண்டுபிடிக்க முடிஞ்சா? கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு ஆளால் என்ன செய்ய முடிஞ்சு? கண்டுபிடிக்க முடிஞ்சு. அப்படி கீழே விழுந்து வணங்கின உடனே யோசேப்புடைய உள்ளத்தில் என்ன ஞாபகம் வந்திருக்கும்? 21 வருஷம் கழிச்சு உங்களை குழியில் தள்ளினவங்க, உங்களை பிடிச்சி அடிமையாக விற்று போட்டவங்க, வாழ்க்கையின் வசந்த காலத்தெல்லாம் தொலைக்கிறதுக்கு வழி நடத்துகிறவங்க, மறுபடியும் 21 வருஷம் கழித்து உங்களுக்கு முன்னாடி கை கட்டி முன்னுக்கு விழுந்து வணங்கி உங்கள்கிட்ட தேவைக்காக வந்து நின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் இன்னைக்கு தான் உனக்கு பதில் கொடுக்கறக்கு என்ன செஞ்சார்? வாய்ப்பு கொடுத்துருக்கார் சொல்லி சொல்லுவோம் இல்லையா? நான் அதில் பாருங்களேன், இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து. யோசேப்பு நினைத்தது என்ன தெரியுமா? குழியில் தூக்கி போட்டிங்களா? அதை நினைக்கல. என்னை ஒரு சில வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டிங்களா? அதை நினைக்கல. எதை நினைத்தார் தெரியுமா? சொப்பனங்களை நினைத்து, கர்த்தருடைய திட்டத்தை நினைத்து. காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பு அவர்கள் செய்த தவறுகளை ஏற்கனவே மனப்பூர்வமாக மன்னித்து விட்டார். அந்த மன்னிக்கலனா 21 வருஷத்தில் அது பெரிய பூதம் மாறி பெரிதாகி அவர்களை அழித்துவிடும். உட்கார்ந்துருக்க அருமையான திருச்சபை மக்களே, இந்த ஆண்டுடைய இறுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் யார் மீதாவது கசப்பு உண்டா? பகை உண்டா? யோசித்து பாப்போம். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து ஓடுறாரு. அங்கேயும் 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வர்றாரு. வரும்போது எப்படி இருக்காரு? 400 மனிதர்களோடு. யார் வரா? ஏசா வராருன்னு யாருக்கு நடுங்குது? தன்னை கொல்றதுக்கு தான் வரான்னு நினைக்கிறார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசா வேற மாதிரி இருக்கார், யாக்கோபு வேற மாதிரி இருக்கார். உள்ளே குற்ற மனசாட்சி இருக்க வரைக்கும் சமாதானம் கிடையாது. தேவனுடைய அன்பு இருக்கும்போது அந்த அன்பு உள்ளத்திலே உள்ள சமாதானத்தை பாதுகாப்பதற்கு உதவுகிறது. மற்றவர்களை மன்னிக்கும் போது அதன் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். நம்ம உள்ளத்தில் கசப்பு உண்டா? பகை உண்டா? மன்னிப்பது ஒரு படி. அந்த படியை தாண்டி யோசேப்பு செயல்படக்கூடிய காரியம் என்ன? தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்த யோசேப்பு. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்த யோசேப்பு. 45வது அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். தொடர்ந்து அவர் சொல்லும்போது 10ஆம் வசனம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்திலே இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கிருக்கிற யாவற்றிலும் வறுமை வராதபடி
அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்றான் என்று சொல்லுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்த யோசேப்பு. புதிய ஏற்பாடுல நம்ம படிக்கிறோம், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் படிக்கிறோம். நம்ம சகோதரர்களை நேசிக்கிறோமா? மன்னிச்சிருக்கிறோமா? தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய அன்பு உயர்வாக இருக்குதா? இதுதான் சமுதாயத்தை என்ன செய்யும்? பாதிக்கும். நிறைய உதாரணங்கள் உண்டு. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகளில் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான், அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 57 வசனம். அப்போஸ்தலர் 7:57. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். ஒரு வாலிபன் அங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். யார் அவனுடைய பெயர்? சவுல். எதை பார்த்துக்கிட்டு இருக்காரு? ஸ்தேவான் எனப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்துவை பிரசங்கித்ததற்காக அவன் மீது அநியாயமாக பழி சுமத்தி நாய கொல்ற மாதிரி கல்லாலே அடித்து கொள்ளுகிறார்கள். துடித்து சாகிறான் இந்த வாலிபன். அவனும் வாலிபன் தான். இந்த ஸ்தேவான் இறந்து விடுகிறார். அப்போ கடைசியாக ஸ்தேவான் பண்ணின ஜெபம் 59வது வசனத்தில் இருக்கு. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவன் மேல் கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அவன் நித்திரை அடைந்தான். ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லும் போது ஸ்தேவான் அந்த கல்லறிந்த மக்களுக்காக ஜெபித்திராவிட்டால் திருச்சபைக்கு பவுல் கிடைத்திருக்க மாட்டார்னு சொல்லுகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் சவுலுடைய உள்ளத்திலே அசைவை ஏற்படுத்திட்டு கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு எங்க தெரியுமா வெளிப்படுகிறது? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே வெளிப்படுகிறது. அன்பு எங்கே வெளிப்படுகிறது? குடும்ப உறவுகளிலே வெளிப்படுகிறது. அன்பு எங்கே வெளிப்படுகிறது? நேசிக்க முடியாதவர்களை நேசிக்கக்கூடிய உன்னதமான அன்பு. அது மாத்திரமல்ல, யோசேப்பின் அன்பு முழு எகிப்து தேசத்தையும் பாதித்தது, சுற்றிலும் உள்ள தேசங்களையும் பாதித்தது. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் முழு தேசத்தையும் பாதிக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? எங்களை கொண்டு கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறாரே. அன்பு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா? இந்த அன்பு எல்லாமே இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியம். அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு சினமடையாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. நம்முடைய பலத்தால முடியாது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை உம்முடைய அன்பினாலே நினைத்து உம்மை போல மற்றவர்களை நேசிக்க, உம்மை போல மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் சொல்லும்போது அவருடைய ஆவியின் கனியினாலே இதை சாத்தியமாக மாற்றுவார். இப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவருக்காக வாழ்ந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு? குடும்பத்திலே இருக்கக்கூடிய 10 சகோதரர்கள் அநியாயமாக இருந்தார்கள். புரிந்து கொள்ளாத தாய்மார்கள். சொந்த தாய் உயிரோடு இல்லை, தகப்பனார் புரிந்து கொள்ளவில்லை. இதன் மத்தியில் எதுக்கையா ஆண்டவருக்காக வாழ வேண்டும்? நான் பைத்தியக்காரனான்னு சொல்லி யோசேப்பு கேட்கவில்லை. தன்னுடைய தனித்தன்மையை காத்து கொண்ட வாலிபன்,
காரணம் தேவனை நேசித்தார். தேவனை நேசித்தார். தகப்பனை விட, தாயை விட, சகோதர சகோதரிகளை விட ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, சகோதர சகோதரிகளையாவது, பிள்ளைகளையாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். என்ன அர்த்தம்? இவர்கள் எல்லாரையும் விட அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். நேசிக்கிறோமா? அவரை நேசிக்கிறோம் என்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக வெளிப்பட வேண்டும். நம்ம சொல்ல முடியுமா? என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறேன், எப்பொழுதும் செய்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். ஆண்டவரை நேசிக்கிறோமா? கல்வாரி சிலுவையிலே தொங்கின இரட்சகர், உங்களுக்காக எனக்காக தன்னையே பலியாக கொடுத்த ஆண்டவர், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி கேட்கிறாரே. அவரை நேசிக்கிறேன் சொல்லி சொல்லக்கூடிய நான் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக, ஏற்றவளாக வாழ்கிறேனா? அவரோடு பேசுகிறேனா? அவருடைய சத்தத்தை கேட்கிறேனா? கீழ்ப்படுகிறேனா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தகப்பனை நேசித்த யோசேப்பு, சகோதரர்களை நேசித்த யோசேப்பு, மனைவியையும் நேசித்தார், பிள்ளைகளை நேசித்தார், எதிரிகளை நேசித்தார். தன் மீது அநியாயமாக பழி சுமத்தின போத்திபாருடைய மனைவிக்கு எதிராக அவர் செயல்படவில்லை. சகோதரர்களுக்கு விரோதமாக செயல்படவில்லை. செயல்பட முடியும், ஆனால் செயல்படவில்லை. காரணம், பகையை, பொறாமையை, கசப்பை அன்பின் மூலமாக மேற்கொண்டார். மரித்தும் பேசுகிறார். அன்பு உண்டா? ஆண்டவரே, நேசிக்க முடியல, நேசிக்க முடியல, மன்னிக்க முடியல, மறக்க முடியல. ஆண்டவரே, நேசிக்க கிருபை தாரும். என்னை நேசித்தீரே. நான் பாவியா இருக்கையில், துரோகியா இருக்கையில், சத்துருவா இருக்கையில் என்னை நேசித்தீரே. ஆண்டவரே, எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தீரே. அதே அன்பை மற்றவரிடத்திலே காட்டிவிட எனக்கு கிருபை தாரும். கிறிஸ்துவை என்னில் காண கிருபை தாரும். அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவை உங்களிலே காண வேண்டும். சமுதாயம் நம்மிலே கிறிஸ்துவை காண வேண்டும். அதன் ஒரே வழி அன்பு, உறவுகளிலே உன்னதமான அன்பு. அர்ப்பணிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்கு முன்பாக நிற்கும் போது நாங்கள் எவ்வளவு குறைவுபட்டவர்கள் ஆண்டவரே. உம்மை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நேசிக்க, உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அன்பினாலே எங்களை நிரப்பும். யோசேப்பை போல குடும்ப உறவுகளில், எதிரிகளிடத்தில், சமுதாயத்திலே உம்முடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நீர் எங்களை மாற்றும். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் இந்த தெய்வீக அன்பு வெளிப்பட, அதன் மூலமாக நீர் மகிமைப்பட கிருபை தாரும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். தேவைகளை சந்தித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வந்த தேவனுடைய பிள்ளை எல்லாருக்கும் நன்றி. காலை தினத்தில் நாளைக்கு காலையிலே 6:45 வந்து சேர முடிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ.